Hello my dear students. இப்போ நம்ம chapter 5ல admission of partnerல sum number 27 last sum discuss பண்ணலாம். Last sumல அன்பும் சங்கரும் partners கொடுத்திருக்கு. Profit sharing ratio 3:2 கொடுத்திருக்கு. Balance sheet கொடுத்திருக்கு. கீழே ராஜேஷ் is admitted for 1/5 share இருக்கு. Goodwill பத்தி சொல்லியிருக்காங்க. ராஜேஷோட கேபிட்டல் இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் மோட்டார் கார் இஸ் வேல்யூட் அட் ஸ்டாக்கு டெட்டாஸ் நியூ வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து. இந்த குட்வில் எங்கே போக வேண்டியது, கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த ராஜேஷ் இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் போயிடணும். அப்போ இது ரெண்டையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செகண்டையும் விட்டுட்டு தேர்டு பார்க்குறோம். மோட்டார் காரோடைய வேல்யூ இட் இஸ் வேல்யூட் அட் 2 lakh அப்படின்னா இப்போ மோட்டார் காரோட வேல்யூ 2 lakh. அப்போ முதல்ல இருந்த இதில் இருக்கிறது பழைய வேல்யூ, பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கிறது ஓல்டு வேல்யூ, திஸ் இஸ் நியூ வேல்யூ. இப்போ அட்டுன்னு இருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ருபீஸ்க்கு முன்னாடி பை இருந்தால் இதே அமௌண்ட்டை எழுதிக்கலாம் ரீவாலுவேஷனில், இல்லைன்னா டிஃப்ரென்ஸ். இப்போ மோட்டார் கார் 1,60,000 அந்த அசர்ட் இப்போ அதோட வேல்யூ 2 lakh ஆயிருக்கு. அப்போ இது என்ன ப்ராஃபிட், எவ்வளவு கூடியிருக்கு 40,000. அப்போ ரீவாலுவேஷனில் எங்கே எழுதணும், பை மோட்டார் கார்னு கிரெடிட் சைடில் 40,000 போட்டுருணும். அடுத்தது ஸ்டாக் 3,80,000, இங்கே ஸ்டாக் 4 lakh இருக்கு. ஸோ 4 lakhல இருந்து 3,80,000 குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு அசர்ட்டோட வேல்யூ குறைஞ்சதுனால இட் இஸ் லாஸ். டெபிட் சைடில் 2 ஸ்டாக்னு போட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட் 20,000 எழுதிட்டோம். டெட்டாஸ் இப்போ அதோட வேல்யூ 3,50,000, இங்கே இருக்க ஓல்டு வேல்யூ 3,60,000. ஒரு அசர்ட்டோட வேல்யூ குறைஞ்சிருச்சு 10,000. ஸோ லாஸ். டெபிட் சைடில் 2 டெட்டாஸ் அக்கௌண்ட் 10,000 எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வரணும். அடுத்து அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 5,000 ஹேஸ் டு பி brought into அக்கௌண்ட். இது ஒரு அன்ரெக்கார்டட் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பிசினஸ் வெளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அட் எனி டைம் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ். அப்போ இது அசெட். இந்த அசெட்டு இப்போ அக்கௌண்ட்ல கொண்டு வரும். அப்போ என்ன செய்யணும், இது ப்ராஃபிட். கிரெடிட் சைட் ஆஃப் ரீவாலுவேஷன்ல பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 5,000 எழுதிட்டோம். இப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கிரெடிட் சைட் 45,000, டெபிட் சைடில் 30,000 இருக்கு. டிஃபரன்ஸ் கம்ஸ் இன் த டெபிட் சைட். அப்போ இது ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நெட் ப்ராஃபிட் இங்கே தான் வரும், நெட் லாஸ் தான் இங்கே வரும். ஸோ இது டெபிட் சைடில் வந்ததுனால ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோ 3:2 கொடுத்துருக்கிற ரேஷியோவில் பிரித்து தந்துடணும். அப்போ 2 ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் டிரான்ஸ்ஃபர் டு அன்பு சங்கர் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் 15,000 பிரிச்சோம்னா 15,000 into 3/5, 15,000 into 2/5 போட்டா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிடும். ஓகேயா. நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எப்பயும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், அதுக்கு கீழேயே இருக்கிற ஏதாவது 3 ஐட்டம் சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இல்லை ஏதாவது ஃபண்ட் இல்லை ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ், இது இருந்தா பிரிச்சு கொடுக்கணும். அடுத்தது நியூ பார்ட்னருடைய கேபிட்டல், நியூ பார்ட்னர் கொண்டு வர்ற குட்வில் பார்க்கணும். அடுத்தது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல வர்ற ப்ராஃபிட்டோ லாஸோ போடணும். இது அத்தனையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க இருக்கும், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங்ல இருக்கிற பேலன்ஸை எப்படி போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை பேலன்ஸ்னு போட்டு அன்புவுக்கும் சங்கருக்கும் 3 lakh போட்டுட்டோம். அடுத்து என்ன செய்யணும், ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு கீழே இது 3 இருக்கான்னு பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏதாவது ஃபண்டு, ஜெனரல் ரிசர்வ். இப்போ பார்க்குறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். எந்த சைடு போடுறது, இதை எந்த சைடு போட்டோம், கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ், அதே சைடில் தான் இருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதே சைடு இருக்கிறதுனால இதையும் கிரெடிட் சைடில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில்
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1,20,000 3:2 பிரிச்சு கொடுத்துறோம். 1,20,000 into 3/5, 1,20,000 into 2/5. அடுத்தது இதே சைட்ல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்கு. எனி ஃபண்ட் இருந்தால் அதையும் பிரிக்கணும். ஆனா இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000. அப்படின்னா என்ன, இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்னா என்ன, நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், அப்ப அவங்க நஷ்ட ஈடு கேட்பாங்க. காம்பன்சேஷன்னா நஷ்ட ஈடு. அதை மீட் பண்றதுக்காக, அந்த லாஸை சமாளிக்கிறதுக்காக பார்ட்னர்ஸ் ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து தேவைப்படும் போது நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு புது பார்ட்னர் வரும் பொழுது இந்த ஃபண்ட் யாரோடது, ஓல்டு பார்ட்னர்ஸோட இது. ஸோ அவங்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்கணும் ஓல்டு ரேஷியோல. ஆனா கீழே என்ன சொல்றாங்க, ஆன்டிசிபேட்டட்னா எக்ஸ்பெக்டட். நம்ம ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல ஒரு 10,000 கிளைம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 10,000 கொடுக்க வேண்டி வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த 60,000 பிரிச்சிடக்கூடாது. இந்த லைன் இல்ல அப்படின்னா 60,000 பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா ஒரு 10,000 தேவைப்படும், ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 60,000ல 10,000 வச்சுக்கிட்டு ரிமைனிங் 50,000 தான் பிரிச்சு கொடுக்கணும். இது எந்த சைடு, இதெல்லாம் கிரெடிட் சைடு. இந்த லயபிலிட்டி சைடு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல எழுதணும். இப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 50,000 3:2 ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருங்க. அடுத்தது இப்ப நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிட்டோம், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதையும் இந்த ஃபண்ட் எழுதிட்டோம், P&L எழுதிட்டோம். இங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சமயத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்க கொடுப்பாங்க. ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்க வந்தா இங்க வராது. ஒன்னு ப்ராஃபிட்டா இருக்கணும், இல்லைன்னா லாஸா இருக்கணும். சோ இங்க ஒன்னும் இல்ல பிரிச்சு கொடுக்கறதுக்கு. அடுத்து என்ன செய்யணும், நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல், குட்வில் இதெல்லாம் எழுதணும். இப்ப குட்வில் என்ன கொடுத்திருக்கு, ஃபேம், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேமோடது 75,000 வேல்யூ பண்ணிருக்கு. ராஜேஷ் பிராட் கேஷ், அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில்லுக்கு அவரு கேஷ் கொண்டு வராரு. இப்போ அவர் எவ்வளவு கேஷ் கொண்டு வந்தாருன்னு கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும், நம்ம இது மொத்த ஃபேமுக்கும் சேர்த்து 75,000. இந்த 75,000ல 1/5 எவ்வளவுன்னு பார்க்கணும். 75,000ல ராஜேஷோட ஷேர் 1/5. ராஜேஷ் கொடுத்திருக்கு 1/5ன்னு. ஸோ இங்க 1/5 இன்டூ 75,000 போட்டா 15,000 வருது. இதை தான் ராஜேஷ் அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில்னு கேஷ்ல கொண்டு வர்றாரு. அப்போ 15,000 கேஷ் உள்ள வருது. இதை என்ன செய்யணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். அப்போ இது எங்க எழுதணும், இதையும் இங்க இதே சைட் தான் பை பேங்க்னு போட்டு 15,000 3:2 ரேஷியோல 15,000 into 3/5, 15,000 into 2/5 பிரிச்சு கொடுத்தா 9,000 6,000 வருது. எப்படி எழுதுவோம், ஜேர்னல் பேங்க் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அதனால பை பேங்க்னு போட்டு எழுதிட்டோம். அடுத்தது ராஜேஷ் is to bring 1,50,000 as capital. இது குட்வில்காக கொண்டு வந்த 15,000, இது கேபிட்டலுக்கு 1,50,000 கொண்டு வராரு. இந்த கேபிட்டல் என்ன செய்யணும், பை பேங்க்னு போட்டு ராஜேஷ்ல 1,50,000 போடணும். சரியா, அதுக்கடுத்து இது முடிச்சிட்டோம். கேபிட்டல் நியூ பார்ட்னர் கேபிட்டல், நியூ பார்ட்னர் குட்வில் முடிச்சிட்டோம். அடுத்தது ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல வந்த ப்ராஃபிட்டோ லாஸோ. இப்போ ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை என்ன செய்யறோம், கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டெபிட் சைடு வந்தா கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு பை ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் பிரிச்சு கொடுத்தது 9,000 6,000. ஸோ எல்லாம் எழுதிட்டோம். முதல்ல ஓப்பனிங் பேலன்ஸ், அதே சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபண்ட் இருந்தா பிரிச்சு கொடுக்குறோம். அடுத்து நியூ பார்ட்னரோட கேபிட்டல், நியூ பார்ட்னரோட குட்வில், ரீவாலுவேஷன். இப்போ பேலன்ஸ் பண்ணா இந்த சைடு ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்படியே டோட்டலை இங்க எழுத வேண்டியதான். இந்த டோட்டலை எழுதிட்டோம், பை பேலன்ஸ் முடிச்சிட்டோம். இனிமே பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் அக்கவுண்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது என்ன பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னா, நமக்கு ஒரு ஐட்டம் இல்லை, அதாவது என்னென்னலாம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப பேங்க் அக்கவுண்ட் போடலைன்னா என்ன செய்வோம், இந்த பேங்க் பேலன்ஸோட நியூ பார்ட்னர் கேபிட்டலை ஆட் பண்ணிப்போம். ஆனா நியூ பார்ட்னர் கேபிட்டல் இருக்கு, குட்வில் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால
ஆக்சுவலி எவ்வளவு இருக்கு 40,000 இருக்கு. பிளஸ் ராஜேஷ் கொண்டு வர்ற கேஷ் 15,000. ஸோ 40,000 பிளஸ் 15,000 55,000. கேபிட்டலுக்காக 1,50,000. இது எல்லாம் சேர்ந்து 2,05,000 இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்ணி காட்டலாம். என்ன பண்ணணும், டூ பேலன்ஸ் பி பை டி. இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல, இந்த பேங்க் 40,000 அசட்ஸ் ஆல்வேஸ் ஷோ டெபிட் பேலன்ஸ். அதனால டெபிட் சைட்ல டூ பேலன்ஸ் பி பை டி 40,000 எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், கேபிட்டல் அக்கௌண்ட்ல எங்கெல்லாம் பேங்க் வருதோ, இங்க பேங்க் வந்திருக்கா, அப்ப இந்த பேங்க் டெபிட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிரெடிட் சைடு இருந்தா டெபிட் சைடுக்கு என்ன எழுதணும், இதுக்கு ஜேர்னல் என்ன வந்திருக்கும், பேங்க் டு அன்பூஸ் கேபிட்டல். அப்போ பேங்க் டெபிட்ல அன்பூஸ் கேபிட்டல் 9,000, சங்கர்ஸ் கேபிட்டல் 6,000 எழுதிட்டோம். அடுத்து ராஜேஷ் கொண்டு வந்த இடத்துல இன்னொரு பேங்க் இருக்கு, இதை ராஜேஷ் கேபிட்டல்னு போட்டு 1,50,000. இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நீங்க பேலன்ஸ் ஷீட் எழுதும்போது ஒவ்வொரு அசட்டோட வேல்யூவா எழுதிக்கிட்டே வருவீங்கல்ல, அப்போ பேங்க்னு போட்டு இந்த ஒவ்வொரு அசட்டா எப்படி மாறிச்சுன்னு எழுதுவீங்க. அப்போ நீங்க பேங்க் 40,000 பிளஸ் ராஜேஷ் ஷேர் ஆஃப் குட்வில் 15,000 பிளஸ் கேபிட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,05,000 வரும். அதையும் கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேயா, இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒவ்வொரு அசட்டா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் இருக்கு, கேபிட்டல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் ஒவ்வொரு அசட்டா எடுத்துப்போம், அதோட நியூ வேல்யூ எழுதுவோம். இப்போ கம்ப்யூட்டர் 40,000 இருக்கு, இதுல ஒன்னும் சேஞ்ச் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் 40,000 அப்படியே எழுதிடணும். கம்ப்யூட்டர் 40,000 எழுதிட்டோம். அடுத்தது மோட்டார் கார் பார்க்குறோம், 1,60,000 இருக்கு, அதை இன்னர் காலம் மோட்டார் கார் 1,60,000 எழுதிருங்க. இங்க கீழே என்ன இருக்குது, மோட்டார் கார் இஸ் வேல்யூட் அட் 2 lakh. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு, 40,000. ஸோ பிளஸ் இன்க்ரீஸ் 40,000 போட்டு 2 lakh போட்டுடலாம். பிளஸ் அப்ரிசியேஷன் எழுதி 40,000 எழுதலாம். டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் கூடியிருந்தா அப்ரிசியேஷன், குறைஞ்சிருந்தா டிப்ரிசியேஷன் அப்படி எழுதலாம். அடுத்தது ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் என்ன வேல்யூ 4 lakh, இப்போ அதோட வேல்யூ 3,80,000. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஸ்டாக் இன்னர் காலம் 4 lakh போட்டு டிக்ரீஸ் ஆனது 20,000, பிரசன்ட் வேல்யூ 3,80,000 எழுதிடலாம். டெட்டாஸ் அங்க கொடுத்திருக்கிற வேல்யூ 3,60,000, இப்போ அதோட வேல்யூ 3,50,000. ஸோ டெட்டாஸ் 3,60,000 இன்னர் காலம், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூவை இன்னர் காலம் எழுதி இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி எழுதி டெட்டாஸ் வந்து இப்ப பிரசன்ட் வேல்யூ 3,50,000 எழுதிட்டோம். இந்த இடத்துல தான் பேங்க்னு நீங்க பேங்க் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் 2,05,000 அப்படியே எழுதலாம். இல்லைன்னா பேங்க்குக்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்கு 40,000, அந்த 40,000 இன்னர் காலம் எழுதிக்கிட்டு பிளஸ் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பிளஸ் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் 1,50,000 அதை ஆட் பண்ணிக்கோங்க 1,90,000. அடுத்தது பிளஸ் நியூ பார்ட்னர்ஸ் குட்வில் 15,000 இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,05,000 வரும். இப்படியும் செஞ்சு காட்டலாம். அடுத்தது இங்கே டெட்டாஸ் முடிச்சிட்டோம், பேங்க் முடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைட்ல பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நம்ம எப்பயும் என்ன எழுதணும், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுல நியூ பேலன்சஸ் 5,20,000, 3,80,000, 1,50,000 அதை நம்ம இன்னர் கோலத்துல அன்பு சங்கர் ராஜேஷ்க்கு எழுதி ஆட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்தது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிரிச்சு கொடுத்தாச்சுன்னா விட்டுடுங்க. கிரெடிட்டார்ஸ் ஒன்னு சேஞ்ச் இல்ல, அப்படியே எழுதணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டில் 60,000ல 50,000 பிரிச்சு கொடுத்துட்டோம். பிரிச்சுட்டு 10,000 ஃபியூச்சர்ல தேவைப்படும்னு வச்சிருக்கோம். ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 10,000 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம எப்பயுமே பேலன்ஸ் ஷீட் டேலி ஆக முன்னாடி, டேலி பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல எழுதிட்டோமான்னு பார்த்துக்கணும். ராஜேஷ் குட்வில் கொண்டு வந்ததை கேஷுக்கு பேங்க் அக்கௌண்ட்லயும் போட்டுட்டோம், பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சும் கொடுத்துட்டோம். இதையும் பேங்க் அக்கவுண்ட்ல எழுதிட்டோம், பிரிச்சு கொடுத்துட்டோம். மோட்டார் கார் ரீவாலுவேஷன்லயும் போட்டோம், பேலன்ஸ் ஷீட்லயும் போட்டுட்டோம். இதெல்லாம் இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 10,000 பேலன்ஸ் ஷீட்லயும் காட்டிட்டோம், பிரிச்சும் கொடுத்துட்டோம். இந்த அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல ஒன்னு எழுதணும், வேற ஒன்னும் எழுதல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது
2 இடத்துல வரணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது. அப்ப இன்னொரு இடம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டோம்னா அது அசர்ட்ல இருக்கும் தானே. அப்போ அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு 5000 பேலன்ஸ் ஷீட்ல காட்டினீங்கன்னா தான் டேலி ஆகும். சரியா? அப்ப நம்ம அந்த மாதிரி எழுதிட்டோமா? இது மாதிரி எதெல்லாம் வரும்னா அன்ரெக்கார்டட் அசெட், அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி இந்த மாதிரி வரும். அப்படி வருதான்னு பார்த்துக்கணும். வந்ததுன்னு நீங்க எழுதிட வேண்டியதான். அது மாதிரி இருந்ததுன்னா அதை எழுதிட்டு டேலி பண்ணாதான் டேலி ஆகும். புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் பெரிய சம் தான். ஆனா நீங்க திரும்ப திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த இதோட நம்ம 5th சாப்டர் முடிஞ்சிடுச்சு. Wish you all the best for the next chapter. Thank you.